மீரா, இன்னும் எவ்வளோ நாள் தான் அவனுக்கா இதே இடத்த வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க போற? இல்லை இவான், அவன் கண்டிப்பா வருவான். என்னை வெயிட் பண்ண வைக்க மாட்டான். சொல்றது கேளு மீரா. டேய், உனக்கே தெரியும்ல அவன் எப்படின்னு. உன்கிட்ட இதை சொன்னானா? எதுக்குடா அர்ஜென்டா வர சொன்னா? இப்ப எதுக்குடா கத்துறா? மீராட்ட நாளைக்கு லவ் சொல்லலான்னு இருக்கேன்டா. ஏய், நல்ல விஷயம் தான்டா. டேய், அவன் ஃப்ரெண்டு கூட தான் பைக்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டு போனதுக்கப்புறம் எப்படி அவன் பைக்ல தான் வருவான். அவனை மூச்சையெல்லாம் முடிச்சிருது. நீங்க போங்க, நாங்க முடிச்சிடுறோம். சரி, நீ தான் கால் பண்ண உடனே வந்துட்டா? அதுலடா சுதாகரன் அண்ணனை பார்க்கலான்னு வந்தேன். டேய், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லடா, டேப்லெட் வாங்கிட்டு வா. மெடிக்கல் பூட்டிடுவாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வா. சரி. என்னடா ஆச்சு? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாண்டா, மாத்திரை வாங்க போகணும். மெடிக்கல் வேற க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதான். சரிடா, நீ வண்டி எடுத்துட்டு போ, நான் சுதாகரன் அண்ணனை பார்த்துட்டு வரேன். சுதாகரண்ணே வந்துட்டேனே. டேய் டேய் டேய், மீராட்ட லவ் சொல்லிக்கலாம் மச்சான் நாளைக்கு. மச்சான், நான் சொல்றது எப்படி? மீராட்ட சொல்லிடுறேன். அவ பாவம் மச்சான், நான் அதாண்ட அவளை ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன். நீ எதுதான் மச்சான்? நான் வேற பொண்ணை லவ் பண்றேன், அவன்கிட்ட சொல்லிடுடா. உனக்கு ஒண்ணு இல்லடா மச்சான். மச்சான், இங்க பாரு மீரா, அவன் வேற பொண்ணை லவ் பண்றான். நீ அவனுக்காக வெயிட் பண்ணாத, நீ லைஃபை பாரு. ஏய், போய் தானே சொல்ற. அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றதா இருந்தா என்கிட்டயே சொல்லலாம்ல. அவனுக்கு உனக்கு பிடிக்கல மீரா, சொன்னா புரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறம் வராத. நான் வேற பொண்ணை லவ் பண்றேன், அவன்கிட்ட சொல்லிடுடா.